சிம்மத்துக்கும் வந்து வந்துட்டு இந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ணி இந்த மாதிரி இப்போ கருப்பு பண்ணிட்டு இப்போ விஎஸ் பண்ற மாதிரி ஒரு அட்டெம்ப்ட் பண்ண முடியாது. உங்களெல்லாம் சேஃப் பிளே ஆடிட்டு இருக்கீங்க. நீங்க சேஃப் கேம் ஆடிட்டு வந்துட்டு ஒரு இந்த மாதிரி அட்டெம்ப்ட் பண்ற ஒரு ஆளை பார்த்து நீ வந்துட்டு ஒரு ரிஸ்க் எடுத்து பண்ற ஆளை பார்த்துட்டு அங்கே பாத்தியா அப்படின்றது வந்து எப்படின்னா, நீ படுத்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு வேலை வேர்க்க விறுவிறுக்க ஓடி ஜாக்கிங் போறவன இல்லை எக்ஸசைஸ் பண்றவனை பார்த்து சிரிக்கிற மாதிரி. இவங்கெல்லாம் படுத்துக்கிட்டு வந்து படம் நடிக்கிறவனு. அவன் சிம்பிளா சொன்னா அவங்க லீக்குங்கிறது வேற, நம்ம லீக்குங்கிறது வேற. அதை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். கருப்பு வந்து எப்படிப்பட்ட ஜானரு, விஎஸ் எப்படிப்பட்ட ஜானரு. அதுல தர லோக்கலா சாமியா வந்து குத்தாட்டம் போட்டுட்டு இதுல வந்துட்டு கோட் சூட்டை மாட்டிட்டு வர்றாரு. இவனுங்கெல்லாம் வந்துட்டு சேஃப் பிளே ஆடிட்டு என்னன்னா ஹார்ட் ஒர்க் பண்றவன டிஃப்ரெண்ட் ட்ரை பண்றவனை பார்த்துக்கிட்டு வந்துட்டு லாஃப் பண்ணிட்டு இருந்தான்னு வச்சுக்கலாம். இது வந்து இவங்களே இவங்க மல்லாக்கப்படுறதுக்கு காரியத்து போற மாதிரிதான். ஏன்னா வாழ்நாள் அவங்க பண்ண முடியாது. அதனால அவங்க எல்லாம் நம்ம லீக்லயே எடுத்துக்க கூடாது. அவங்க கம்பேரிசன் பண்ணா நீ பண்ணிட்டு போ அப்படின்றணும். இப்ப நம்ம லீக்ல இப்ப நேஷனல் அவார்டு லீக்ல வர்றப்ப இவங்க வருவாங்க கூட நம்மளோட. இல்ல ஆஸ்கார் நாமினேஷன் நம்ம வச்சுக்கு போச்சு அந்த லீக்ல வந்தானுங்களா? நம்ம 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 வந்து அதான்யா நம்ம வந்து இப்ப நேஷனல் அவார்டும் அடிச்சோம், நேஷனல் அவார்டும் அடிச்சோம், இப்ப ரெக்கார்டும் அடிச்சோம் கலெக்ஷன்ல. இவனுங்க வந்துட்டு ரெக்கார்ட்ல மட்டும்தான் இருக்க முடியும். அதனால வந்துட்டு கம்பேரிசனே அவங்க பண்றது இன்னைக்கு மட்டும் இல்ல, நம்ம வந்துட்டு ஒரு ஃபேனா ரிப்ளை பண்றோம். ஆனா அந்த கம்பேரிசனே வந்துட்டு சுத்தமா வேஸ்ட்ன்றேன் நானு. ஏன்னா அவங்க லீக்குன்றது வேற, நம்ம லீக்குன்றது வேற. நம்மால் பண்ற படங்கள் வேற, நம்மால் சூஸ் பண்ற படங்கள் வேற. நம்மால் வந்து சும்மா சேஃப் பிளே பண்ற ஆள் கிடையாது. இவங்கள மாதிரி சும்மா கமர்ஷியலா மட்டும் நடிச்சுட்டு போயிட்டு அப்படி இருந்தா எல்லாருக்கும் அது வந்து நாய் பேய்க்கு கூட ஓடும். ஒரு லோகேஷ் நடிச்சா கூட வந்துட்டு அது மாதிரி ஓடும். புரியுதா? கமர்ஷியல் மட்டுமே பண்ணா அது நாய் பேய்க்கு கூட ஓடும். அது யாரு வேணா பண்ணலாம். இவரு லிங்குசாமி கூட ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு ப்ரோ, நான் வந்து கமர்ஷியலா அவரை பண்ண சொன்னேன், ஆனா அவர் வந்து எனக்கு அதுதான் சொல்றேன். சிம்பிளியா இது வந்து உலகத்துல எந்த இண்டஸ்ட்ரி எந்த ஆக்டரா எடுத்துக்கிட்டுமே நீ கமர்ஷியல் மட்டும் பண்ணு எல்லாருக்குமே ஓடும். அதனால நீ கமர்ஷியல் மட்டும் பண்ணி நீ வந்து நான் அவ்வளவு பண்ணு இவ்வளவு பண்ணு சொல்றது வந்து உனக்கு பெருமைனா நீ வச்சுக்கோ. ஓகே, நான் இதுவும் பண்ணும் நம்ம நீ வந்து கலெக்ஷன் எடுத்து காட்டினா நான் கருப்புல ப்ரூவ் பண்ணிட்டு நான் எடுத்து காட்டுவேன். இங்கிட்ட வந்துட்டு நான் எங்கால வந்துட்டு ஆக்டிங்ல ப்ரூவ் பண்ணிட்டாரு நான் எடுத்து காட்டினா நீ எதை கொண்டு வருவேன்? இங்க வந்து நான் நேஷனல் அவார்டு ப்ரூவ் பண்ணிட்டாரா, வாங்கி வச்சிருக்காரா, உன் வாழ்நாள்ல ஒரு படம் நீ நாமினேஷனுக்காக போயிருக்கான்னு கேட்டா அவன் எதை கொண்டு எடுத்துட்டு வருவான்? அந்த லீக்ல வருவான் அவன்? நம்ம 2 லீக்லயும் இருக்கோம். நம்ம ஆத்துலயும் கால் வைக்கிறோம், சேத்துலயும் கால் வைக்கிறோம். அவன் சேஃபா வந்து குளத்துக்குள்ள நிக்கிறான், குளத்துக்குள்ள நின்றுக்கிட்டு இங்க பாத்தியா அப்படின்றான். அவனுக்கும் நம்மளுக்கும் வந்து போட்டி கிடையாது. அவனும் நம்மளும் லீக்கு கிடையாது, ஒரே லீக்கு கிடையாது. அதை வந்து நீ எப்பவுமே அதான் சொல்றேன். நம்ம வந்துட்டு சேஃப்ல கிடையாதுடா. நம்ம வந்து ஒரு பக்கம் வந்துட்டு அவன் சேஃபா வந்துட்டு இப்ப கரைக்கு வந்தா வலிக்கு விழுந்துருப்போம்னு சொல்லிட்டு ஆத்துக்குள்ளேயே நிக்கிறான். நம்ம இதுலயும் கால் வச்சிருக்கோம், இதுலயும் கால் வச்சிருக்கோம். இப்ப இந்த கால் வைக்கிறப்போ ஒரு சைடு பேலன்ஸ் மிஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இந்த பாரு இருக்கப்ப இந்த ஆத்துக்குள்ள கால் இருக்கப்போ இங்கிட்டும் வந்து வழுக்க வாய்ப்பு இருக்கு. நம்ம வந்துட்டு 2 குதிரையில 2 சவாரி பண்ணிட்டு இருக்கோம். அந்த பிரபாஸ் பாகுபலியில ஏறி நிக்கிற மாதிரி 2 இதுல 2 குதிரையில ஒவ்வொரு காலை வச்சு சவாரி பண்ணிட்டு இருக்கோம். கமர்ஷியல் பிளஸ் கண்டென்ட். அவன் ஒரே குதிரையில ஜம்முன்னு உட்காந்துக்கிட்டு பாத்தியா என் குதிரை எவ்வளவு ஓடுதுன்னு சொன்னா அது அவனோட முட்டாள்தனம். அவன் தான் முட்டா பையன். நம்ம பண்ற கண்டென்ட்டோ இல்ல நம்ம பண்ற இதுவோ ஏன் இப்போ நீ கமர்ஷியலாவே எடுத்தாலுமே வந்துட்டு இப்ப இது விஎஸ் வந்து பண்ற அமௌண்ட்டை வந்து அவங்க வந்து இது பண்ணிட முடியுமா? இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருமா? அது கிடையாது. இல்ல நீ இந்த சவுத் இந்தியால புடிச்சு வச்சிருக்க நீ கிரேஸ் ஆஃப்ல நீ இத்தனை கமர்ஷியல் மூவி பண்ணி புடிச்சு வச்சியான்னு கேட்டா அவங்களுக்கு ஆன்சர் இருக்கா? எவன்கிட்ட இருக்கு? ஒருத்தெல்லாம் டிஎன் தாண்டா பேச்சே கிடையாது. இன்னொருத்த வந்து டிஎனையும் கேரளாவையும் தாண்டவே கிடையாது. நீ எதுக்கு நீ வந்து கம்பேரிசன் பண்ணி இது பண்ணி அவங்க லீக்கே கிடையாதுடா ப்ரோ. இன்னொருத்த டிஎனே தாண்டல ப்ரோ. அதான் சொல்றல. அவன் இது வந்து இதெல்லாம் தேவையில்லாத வேலை. படத்தை பத்தி மட்டும் பேசுங்க, சும்மா போட்டுக்கிட்டு அவங்க அது பண்ண. புக்கிங் நல்லா போகுது. பாண்டிச்சேரியில பாத்தீங்கன்னா சம புக்கிங். பாண்டிச்சேரியில சம புக்கிங் 13 ஷோ வந்துட்டு 10 ஷோ ஃபுல் ப்ரோ. இல்ல நம்ம புக்கிங்லாம் இப்போதைக்கு இது பண்ணவே வேண்டாம் ப்ரோ. படம் வந்தோடனே பாருங்க. இல்ல அப்படியே போட்டிருக்கேன் ப்ரோ. ப்ரோ பேசணும், எதுக்கு பேச கூடாது? புக்கிங் பேசணும், எப்படி போயிட்டு இருக்குது அப்பப்பா அப்டேட் ஆகும். படம் வந்ததுக்கு அப்புறம் ஸ்கிரீன்ஸ் தான் ஓபன் ஆகுது. அதான் போட்டிருக்காங்க 13 ஷோ ஓபன் பண்ணிருக்காங்க, 10 ஷோ ஹவுஸ்ஃபுல். சிம்பிள்ரா. இது வந்து இப்ப விஎஸ்ன்றது வந்து இப்போ தியேட்டர்ல மட்டும் செலிப்ரேட் பண்ற படம் போறலடா. நீ ஒரு 20-25 வருஷம் கழிச்சு உன் பொண்டாட்டி புள்ளியோட உட்காந்து ஒரு வீட்டுல உட்காந்து பார்த்தா கூட அப்ப கூட வந்து எப்படி ஜில்லுன்னு ஒரு காதல் இப்ப எடுத்து பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஒரு கஜினி இப்ப எடுத்து பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்கும். ஜில்லுன்னு ஒரு காதலும் அந்தப்ப நான்லாம் வந்துட்டு 5ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருந்தேன். இப்ப எடுத்து பார்த்தா எனக்கு புதுசா இருக்கு. புரியுதா? அந்த மாதிரி பிலிமோகிராபி வந்து இவங்களுக்கு இருக்கா சொல்லு? கமர்ஷியலா 4 குத்து குத்தலாம் அவங்க.
நீங்க குத்தி ஜங்க ஜங்கன்னு ஆடலாம். இப்ப எடுத்து பார்த்தா ப்ரோ அவங்க பழைய இவங்க ப்ரோ 20 நம்ம வருஷம் ஆளு பழைய படத்துக்கு பார்த்தா கிரிஞ்சா கமர்ஷியலுமே தான் இருக்கும். ப்ரோ புரியுதா? கமர்ஷியலுமே அயன் மாதிரி படம் பண்ணிருக்காரு ப்ரோ. நான் கமர்ஷியல் இதைத்தான் சொல்ல படம் வரேன். பண்ணியே நீ அயன் மாதிரி அந்த படம் மாதிரி பண்ணிருக்காரு. அந்த மாதிரி வந்து எடுத்து பார்த்தாலும் அவன் கமர்ஷியலாவும் நீ சிங்கத்தையும் எடுத்து பார்த்தாலுமே இன்ன வரைக்கும் நீ ஒரு சிங்கம் இது இன்ஸ்டா ரீல் வந்துச்சுன்னா அது கமெண்ட்ல ஃபுல்லா அந்த மொத்த டைலாகும் ஒப்பிச்சு வைப்பான். அதுல சூர்யா ஃபேன் ஆமா மட்டும் கிடையாது, எல்லா ஃபேனும் இருப்பான். அந்த மாதிரி நம்ம ஜானர் நம்ம 20 வருஷம் கழிச்சு பார்த்தாலும் ஃப்ரெஷ்ஷா இருக்க மாதிரி படத்தை எடுத்து போறோம். அவன் நீ கமர்ஷியலா இருக்கட்டும் கண்டென்ட்டா இருக்கட்டும். இவங்க பண்ற படம்லாம் வந்து ஒரு மிஞ்சி போன இந்த ஒரு வருஷம் அவர் பேசுவானா, அந்த படம் ஓடுற வரைக்கும் பேசுவானா, ரீரிலீஸ் பண்ற வரை பேசுவானா? பேசிட்டு போட்டு விடு. சும்மா உட்காந்துக்கிட்டு அவங்களோட உட்காந்துக்கிட்டு இருந்துக்கிட்டு அவங்கள லீக்கே கமர்ஷியல் கிடையாதுடா. கமர்ஷியல்லுமே அயன் மாதிரி படம் பண்ணவர் யாரு ஆளு? ஐயா அயனை விட்டுருங்க. அயனாவது 2009, கஜினி எல்லாம் 2005. அப்பெல்லாம் அவங்க பிறந்திருப்பான். இன்ன வரைக்கும் பேசுறான் தெலுங்கு ஸ்டேட்ல போயிட்டு. இன்ன வரைக்கும் தெலுங்கு ஸ்டேட்ல பேசுறேன், கேரளால பேசுறேன், மமிதா உட்காந்து பேசுற கஜினி. கஜினிய வந்து டப் பண்ணி தானே ப்ரோ அக்ஷய் குமார் யாரோ 300 கோடி பண்ணாங்க ஹிந்தில. அக்ஷய் குமார் அமீர் கான் ப்ரோ. ஹிந்தியோட ஃபர்ஸ்ட் 100 crore. இல்ல 300 இல்ல, ஒரு 200 தான் நினைக்கிறேன். 300 இல்ல 150 200. ஆமா ஆமா. இன்னும் வெங்கட்லி கூட இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாரு, காக்கா பத்தி சொல்லியிருந்தாரு. அதை பத்தி நிறைய இது சொல்லியிருந்தாரு அந்த படத்தை பத்தி. அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு படம் இருக்கு. ஆத்திரே மாம்ஸ் டிஎம் பாருங்க ப்ரோ. அடுத்த படத்தை வந்து டப் பண்ணி நடிக்கிறது வேற ப்ரோ. நம்ம படத்தை டப்பிங் பண்ணி இது பண்றாங்கல்ல. சிம்பிளியா நீ மத்த இண்டஸ்ட்ரி ஓடியா? நான் இப்போ பர்த்டேக்கு ஒன்று எடுத்து போட்டேன், பாலிவுட் பாஷா சூர்யான்ட்டு. இது 2020 போட்டிருந்தேன். ஹிந்தியில இருக்க நிறைய ஆக்டருக்கு வந்துட்டு சூர்யாவோட படத்தை ரீமேக் பண்ணி தான் வந்து அவங்களுக்கு வந்து ஃபேம். அப்ப அஜய் தேவ்க்கு நடிச்சுன்னு வச்சேன், அவனுக்கு வந்து சிங்கம் பெரிய ஹிட் வந்து சிங்கம். ஆமீர் கானுக்கு வந்து கஜினி தான் பெரிய ஃபேம் பாக்ஸ் ஆஃபீஸ் வைஸ். அது வந்து பெர்ஃபார்மன்ஸ் தான் ஃபேமஸ். அது மாதிரி ஒவ்வொரு ஆக்டர் ஜான் ஆஃபராமுக்கு வந்துட்டு காக்கா ரீமேக் பண்ணாங்க. புரியுதா? அது மாதிரி ஒவ்வொரு ஆக்டரும். இப்ப சல்மான் கான் வந்து அயன்லாம் ரைட்ஸ் வாங்கி வச்சான். அயன் ரைட்ஸ் அவன்கிட்ட தான் இருக்கு, ஆனா பண்ண முடியல. கடைசியில இது பண்ணா செட் ஆகுமான்னு விட்டான். நிறைய இருக்கு அந்த மாதிரி. அது மாதிரி ஹிந்தியில நான் சொல்றது, ஹிந்தியில வந்துட்டு சூர்யா படத்தை பண்ணலாம் அப்படி வந்து நம்ம இது கிடைக்கும்ட்டு அவனுங்க வந்து அக்ஷய்குமார் ப்ரோ. நான் சல்மான் கான் எக்ஸாம்பிள் பண்றேன். பஜ்ரங்கி பாய்ஜான் ஒரு ரிஸ்கியான சப்ஜெக்ட் ப்ரோ. அதெல்லாம் யாராலுமே பண்ண முடியாது. அந்த படம் எவ்வளவு தெரியும் மக்கள் பிரச்சனை? 900 crores. ஒரு ஃபைட் சீன் இருக்காது, ஒரு ஆக்ஷன் இருக்காது, ஒண்ணுமே இருக்காது. ஒரு அந்த ஆளு அப்புறமா அந்த சின்ன பொண்ணு, அவ்வளவுதான். அந்த ஜானர் வச்சு படம் அவ்வளவு பண்ணுச்சுன்னா அப்ப இதையும் நம்ம நம்பலாம். இது மினிமம் கேரண்டி ஃபிலிம் நான் ஃபீல் பண்றேன். எனக்கு கோபமா இருக்கு ப்ரோ இந்த இவன் ட்ரிகர் ட்வீட்ஸ் போடுறதான் பார்த்தா. ஆனா நான் என்ன பண்ண போறேன்னா ஜஸ்ட் போனை ஆஃப்ல வச்சுட்டு போய் FDFS ஜாலியா என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் டைம் கருப்பு FDFS தான் சூர்யா. நான் கரியர்லயே நான் ஃபர்ஸ்ட் டைம் FDFS பண்ணது கருப்பு தான். அந்த படம் ஹிட் ஆயிடுச்சு. இப்ப நான் மறுபடியும் FDFS போறேன், அந்த படமும் ஹிட் ஆகணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு வந்து கடவுள் மேல நம்பிக்கை சூர்யா நம்ம நம்பிக்கை இருக்கு, அவ்வளவுதான். சிம்பிளியா நீ இவங்க என்னதான் இவங்க லாஸ்ட் படம் உருட்டினாலும் அந்த படம் உண்மையான வந்து ரிசல்ட் ஒரு ரிவ்யூ என்னன்னு அவங்களுக்கே நல்லா தெரியும் அந்த படம் எப்படி இருக்குன்ட்டு. கரெக்டா? அதை ஒரு 4 வருஷம் பாத்துருவானா ரிப்பீட்டடா? அவன் லைஃபுக்குள்ள கூட பாத்துறானா? பாத்துட்டு போட்டோம், சந்தோஷமா இருந்துட்டு போட்டோம், அவன் சந்தோஷமா இருந்து போட்டோம். இது வந்து நம்மளால வந்துட்டு எல்லாராலையும் இப்ப சூர்யா ஃபேன்ஸை விடு, இப்ப ஒரு அயன் எடுத்தாலும் சிங்கத்தை எடுத்தாலும் ஜின்னொரு எடுத்தாலும் ஆல் சென்டர் ஆடியன்ஸ் வந்துட்டு ரிப்பீட்டடா இன்னுமே ரிலீஸ் பண்ணா பார்க்கக்கூடியது. அயன்லாம் ரீரிலீஸ் பண்ணிட்டு சூர்யா ஃபேன்ஸை விட நிறைய பேர் அதர் ஆக்டர் ஃபேன்ஸ் அதிகம் கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப அஜித்துக்கோ விஜய்க்கோ கூட இந்தந்த படம் ரீலீஸ் பண்ணிட்டா அந்தந்த இதுதான் ஆளுக்கு தான் கேட்பான். இப்ப நம்ம போயிட்டு எந்த விஜய் படத்துக்கும் ரீலீஸ் பண்ணு கேட்டதில்லை, நம்ம போய் எந்த அஜித் படத்துக்கும் கேட்டதில்லை. ஆனா அவங்க 2 பேரும் கேட்பானுங்க அயனுக்கு ரீ ரிலீஸ். அப்பேற்பட்ட இடத்துலதான் அந்த ஆள் இருக்காரு. இவங்க என்ன வேணா கதறலாம், ஆனா உண்மை ஆன்லைன் ஃபைட் தான் ப்ரோ எல்லாமே. ஆஃப்லைன்ல எல்லாருக்குமே எல்லாரும் பிடிக்குது ப்ரோ. அதான் ப்ரோ மேட்ரு.
நீங்க பாருங்க, யாருமே பர்சனலா ஹேட் எல்லாம் பண்ண மாட்டாங்க. நம்ம ஜென்ல இருக்கிற பசங்க அது ஆஃப்லைனே டிஃப்ரெண்ட். நமக்கு படம் வந்து மக்கள் மத்தியில ஓடணும், அவ்வளவுதான். அது ஓடிச்சுன்னா எந்த ஆடியன்ஸ் நீ எந்த ஃபேனாவா இரு, கண்டிப்பா அது பாப்ப. இது வந்து ஆன்லைன்ல தான் இங்க நிறைய லாஸ்ட் அடிச்சிட்டு இருக்கோம். வரைக்கும் இப்ப ட்விட்டர்ல கடைசியா இந்த இதுக்கு அட்டாகோஸ்ட் வரைக்கும் ப்ரூவ் ஆயிருக்கு. எந்த நெகட்டிவிட்டியும் யாராலையும் ஒண்ணும் பண்ண முடியாது. ஜெயிலருக்கே வந்துட்டு ஷோக்கு முன்னாடியே டிசாஸ்டர் ட்ரெய்லர்னு போட்டாங்கடா டேக். ஏன்னா அது ஆடியோ லான்ச்ல அந்த இஷ்யூ நடந்துச்சு கரெக்டா, அதனால அந்த இது வந்துச்சு. அதெல்லாம் இப்போ அதாவது ஒரு படத்தோட இதை வந்துட்டு நல்லா இருந்துச்சுன்னா அவங்க யாரு என்ன ட்ரை பண்ணாலும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம எதுக்கு இது போய் இதுக்கு பெருசா அட்டென்ஷன் கொடுத்துக்கிட்டு இது பண்ணிட்டு மற்ற டைம்ல அடிக்கணும். படம் ரிலீஸ் டைம்ல நீங்க என்ன சொல்றது, படம் ரிலீஸ் டைம்ல கம்ப்யூட்டர் இப்போ கருப்புக்கே வந்துட்டு நான் ஒரு 2-3 நாள் வந்துட்டு நல்லா பெருசா அடிக்கிறேன் அப்படி அப்படியே நிப்பாட்டிட்டு ஃபுல்லா வந்துட்டு இதுலதான் அது மாதிரி வந்துட்டு அந்த டைம்ல கொஞ்சம் சந்தோஷமா இருக்கேன். வருஷம்லாம் தான் அடிச்சிட்டு இருக்கீங்க, இந்த டைம்ல அவன் ட்ரிகர் பண்ணா வேணும்னே போடுறான், நீங்களும் ஃபுல்லா டிஎல் ஃபுல்லா அதை நிரப்பி வச்சா யாருக்கு என்ன போகும்? ஏன் டிஎலுக்கே வந்துட்டு உங்க ட்வீட் தான் வருது வரிசையா. அவ்வளவு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்திருக்கு, அவ்வளவு புக்கிங் அப்டேட் போடலாம், இல்லைன்னா பர்சனலா அவ்வளவு பாசிட்டிவ் ரிவ்யூ வந்திருக்கு, பர்சனலா அவ்வளவு இன்சைட் ரிப்போர்ட்டர் வந்திருக்கு, அவ்வளவு இது வந்திருக்கு, அத்தனை பேர் பாசிட்டிவா போட்டிருக்கேன், எதிர்பார்க்காதெல்லாம் போட்டிருக்கேன், அவ்வளவு இது வந்திருக்கு. அப்ப அதை ஃபுல்லா எதுவுமே டிஎல்லே வரல எனக்கு. நான் இப்ப டேக் கிளிக் பண்ணி போய் பார்த்தா மட்டும் தான் எனக்கு வருது. அப்ப நம்ம டிஎல்ல எப்படின்னா அப்ப நான் உங்க 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 மியூச்சுவலுக்கு எல்லாம் எப்படி போகும் அப்ப அந்த ட்வீட் எல்லாம் போயிட்டு ரீச் ஆகும்னா? விட்டு துறையடா அவங்க. திரும்ப சொல்றேன், நான் இப்ப சொல்றதான் எப்பவுமே அவன் என்ன கம்பேர் பண்ணாலும் நம்ம அவன் லீக்குக்கு போலாம், அவன் நம்ம லீக்குக்கு வர முடியாது. இதை வந்து என்னைக்கு மண்டையில வச்சுக்கும். நம்ம அவன் லீக்குக்கு போலாம்னு கருப்புலயே ப்ரூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து நீ வந்து பண்ணி காட்டுறா அப்படின்ட்டு நம்ம நீ நேஷனல் அவார்டு வாங்கி காட்டுறா, இல்லைன்னா எங்களை மாதிரி வந்து பிலிமோகிராஃபி எடுத்து காட்டுறான்னா அவன் காட்ட முடியுமா? நாங்க அவன் திரும்ப திரும்ப என்ன ட்ரிகர் பண்றான், நீ என்ன மாதிரி ஆடுறா என்ன மாதிரி ஆடுறான்னா உன்ன மாதிரி நாங்க உன்ன மாதிரியே ஆவோம், உன்னால முடியாதே மனுவோம் தான் நம்மளோட கெப்பாசிட்டி. ஆனா நம்ம ட்ரிகர் ஆகிற எதுக்குன்னா உன்ன மாதிரி ஆகுமே, நான் பண்ணுவேன் அதுக்கு மட்டும் தான் காட்டிட்டு இருக்கேன். திருப்பி நம்ம அவனை கேட்டோன்னு வச்சுக்கேன், அவனால பண்ண முடியாது. இப்ப எங்களை மாதிரி எடுத்து காட்டுறா அப்படின்னு அவன் காட்டிடுவானா? ரிலீஸ் டைம்லயா கொஞ்சம் கொடுங்கடா, என்ன தேவை பண்ணிட்டு போறாங்க. கத்தரவே கத்திருப்பாரு, அவங்களுக்கு தெரியும்ல அந்த ஆக்டர் வந்து இந்த மாதிரி பண்ணுவானா, இந்த மாதிரி ஒரு ரிஸ்கி சப்ஜெக்ட் எடுத்து பண்ணுவானா? தில் இருக்கா அவனுக்கு? அது 51 வயசுக்கு அப்புறம் கரெக்டா படத்துலயுமே அதை மென்ஷன் பண்ணி, அந்த வெங்கி சொன்னா பாத்தியா, இந்த 20 இயர்ஸ் கேப்ப வந்துட்டு அவரே மென்ஷன் பண்ண சொன்னாரு, நான் வேணான்னு தான் சொன்னேன்ட்டு. அந்த கட்ஸ் எல்லாம் அவனுக்கு இருக்கா? எதுக்கு இது வந்து எப்படிமா குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுறவனுங்களை வந்து நம்மளோட கம்பேர் பண்றது வந்துட்டு நம்ம சம்டைம் ட்ரிகர் ஆகி பண்றோம், நான் உட்பட எல்லாரும் தான். ஆனா வந்துட்டு அது வந்து நம்மளுக்கு தேவையில்லைன்ற. ஏன்னா என்ன பார்ட் ஆஃப் தி டைம்லைன் ப்ரோ. ஆனா நமக்கு வந்து ஃபன், இது பேசிக்கலி ஃபன் ஏரியா ட்விட்டர்ன்றது. நம்ம ஃபன் பண்றதுக்கு தான் இருக்கும். ஃபன் மட்டும் இல்ல, நிறைய பேர் வந்து பர்சனலா ட்ரிகர் ஆறானுங்க. இல்ல இப்ப இங்கே வந்து என்ன சொன்னானுங்கன்னா, ப்ரோ கடுப்பா இருக்கு படம் பார்க்க அப்படி, நீங்க வர்றதுக்கு முன்னாடி பேசிட்டு இருந்தானுங்க, அது தெரியாதா? படம் பார்க்க இன்ட்ரெஸ்டே இவங்களால போயிருதுன்ற மாதிரி இல்லாம எதுக்கு அவ்வளவு எடுத்துக்கிறீங்கன்ற மாதிரிதான் கேட்கிறேன், வேற ஒண்ணு இல்லை. இப்ப கூட நம்ம கருப்புக்கு எவ்வளவு வேணாலும் கத்தலாம், ஆனா நம்ம படத்தை பத்தி தான் பேசுறோம், அப்படிதான் நம்ம மைண்ட் செட் பண்ணிக்கணும். இது வந்து ஃபன் பிளேஸ் ப்ரோ. இங்க போயிட்டு உன்னை வந்து முடிப்பேன், உன் கதையை எடுப்பேன், உன்னை கதையை க்ளோஸ் பண்ணிடுவேன், இதெல்லாம் சைக்கலாஜிக்கலி இது வந்து வேற ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணிடுவோம் அந்த பர்சனல் இண்டிவிஜுவலுக்கு. அது ரொம்ப அது வந்து தாண்டி இந்த ட்ரிகர் ட்வீட்டுக்கு நான் சொல்றேன். நான் இப்ப நானே சொல்றேனே, நானே எத்தனை பேர் அடிச்சிருக்கேன். ஆனா அந்த ட்ரிகர் ட்வீட் பாத்தியா, ஒரு 3-4 நாளா எதுக்குமே பெருசா ரெஸ்பான்ஸே பண்ணது. ட்ரிகர் ட்வீட்டுக்கு ட்ரிகர் ஆகாதீங்கன்றேன். ஃபன் பண்றதுக்கோ இப்ப கம்பேரிசனுக்கோ இப்ப ஏதாவது ஒண்ணு போடுறாங்களா, நீங்க வந்து சவால்ரா அப்படின்னா அதுக்கு நம்ம கோட் பண்ணி போடுறோமோ, அது கூட வேறன்னு வச்சுக்கலாமே. வேணும்னே ட்ரிகர் பண்ண ஒண்ணு போடுறானுங்களே, இவங்களும் ஈஸியா போய் ட்ரிகர் ஆகணுங்க அதுல போயிட்டு. அதுதான் வேணான்றேன் நான் பெருசா. இப்போ ட்ரிகர் ஆகி யாரும் நமக்கு ஹெல்ப் பண்ண போறது இல்லை ப்ரோ. அதான் ப்ரோ உண்மை. இவனுங்க என்னடானா நமக்கு பின்னாடி 1000 பேர் இருக்காங்கன்னு பார்த்தா ஒருத்தரும் இருக்க மாட்டாங்க. இல்ல எதுவுமே இம்பாக்ட் கிடையாது, ஒரு இதுவுமே எஃபெக்டே இருக்காது ப்ரோ. சூர்யா நம்ம எதுக்கு சூர்யா சப்போர்ட் பண்றோம், அவர் படம் நடிக்கிறாரு பாக்குறோம், அவ்வளவுதான். சிம்பிள், இந்த ஃபார்முலா தான், வேற எதுவுமே கிடையாது.
ஜாலியா இருக்கணும், போயிட்டு பேசாம போய் பார்த்துட்டு என்ஜாய் பண்ணிட்டு வாங்கண்ணா. இதெல்லாம் வந்துட்டு அவனுங்களுக்கே நல்லா தெரியும். இப்ப இந்த படத்தையும் அந்த படத்தையும் இப்ப இதுவும் கருப்பு இதுவும் ஒரே ஜானரா அப்படின்னு கேட்டா ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்குமா? நம்ம என்ன சொன்னாலுமே ஒவ்வொரு ஜானருக்கு ஏத்த மாதிரி ஒரு ஒரு ஓப்பனிங் இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். இது வந்து அவங்களுக்கே நல்லா தெரியும். சிம்பிள். நான் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ புக்கிங் ஒன்று எடுத்து போடுறான்னா அதுக்கு நம்ம ட்ரிகர் ஆக வேண்டிய அவசியம் இல்லைன்றேன். நீ படத்துக்கு அப்புறம் வந்துட்டு அவன் கலெக்ஷன் வச்சு பேசுறானா நம்ம அதுக்கு எடுத்து போடலாம். புக்கிங் ஸ்டேட்டஸ் எடுத்து போடுறான், அதுல அவ்வளவு பேர் போய் இதுன்றானுங்க. இப்ப அவங்க ஆள் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு படம் பண்றானா, இப்ப அஜித் வந்து நேர்கொண்டை பார்வை வந்து இது அளவுக்கு பண்ணுச்சா, விசுவாச அளவுக்கு பண்ணுச்சா? அவங்க பதில் சொல்லுவாங்களா? ரெண்டும் ஒரே நம்ம ஜானர். இருக்கிற நிலைமையில அவங்களும் இருந்தாங்க ப்ரோ, பட் அதை புரிஞ்சுக்க இப்ப மாட்டாங்க. நண்பனும் துப்பாக்கியும் ஒரே வருஷம் ரிலீஸ். நண்பனும் துப்பாக்கியும் ஒரே கலெக்ஷன் வந்துச்சா? இது வந்து சும்மா சாதாரண மண்டையில மூளை இருக்க அவங்களுக்கு புரியும், அவங்களுக்கு புரிய வாய்ப்பு இல்லை. ஆனா சில பேருக்கு புரியும், புரிஞ்சு அவங்க நடிப்பானுங்க. ஒரு ஜானர் சேஞ்சுனா என்ன, எந்தெந்த படத்துக்கு எந்தெந்த எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அப்போ நீ இவ்வளவு அந்த விஜயகாந்த் கேட்குற மாதிரி இன்னைக்கு நான் உட்காந்து ஜெயலலிதா அப்புறம் நக்கலா இது வரைக்கும் ஆளுங்கட்சி தான் பண்ணிருக்கோம், அப்ப நீங்க ஏன் வந்து இடைத்தேர்தலில் நீங்க ஏன் அவங்க இருந்தப்ப நீங்க பண்ணலன்ற மாதிரி நீ தான் பெரிய புடுங்கியாச்சே, நீங்க தான் பெரிய கலெக்ஷன் கிங்காச்சு. 50 படம் பண்ணதுக்கு அப்புறம் தான் நண்பன் வந்துச்சு. நண்பன் துப்பாக்கி பண்ணது ஏன் நண்பன் பண்ணலன்னு கேட்பாங்கல்ல, விசுவாசம் பண்ணது ஏன் நேர்கொண்ட பருவன் பண்ணலன்னு கேட்பாங்கல்ல. பண்ணாங்களா? இல்ல. ஏன்னா ஒவ்வொரு ஜானருங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். ஏன் 1000 கோடி அடிச்சு ஷாருக்கானே டங்கி வந்து இப்போ எவ்வளவு பண்ணுச்சு? வரிசையா 2000 கோடி கொடுத்தாப்புல. டங்கி என்ன எவ்வளவு பண்ணுச்சு? ஜவானு இதுக்கப்புறம் பதானுக்கு அப்புறம் பிரபாஸ் எடுத்துக்கோங்க ப்ரோ, அந்த ஆளு பிரபாஸ். வந்துடா. டேய் நீங்க மத்த ஆளை விடுங்கடா. யூரோப் இன்ன வரைக்கும் யூரோப்ல அந்த ஃபேஸ் ஆஃப் இந்தியன் சினிமாடா ஷாருக் கான். ஓகேயா? நீ இந்தியால இருந்து வரானா இந்தியாவுக்கே வராதவன் கூட நீங்க ஷாருக் கானோட கண்ட்ரில இருந்து வர்றீங்களான்னு கேட்கற அளவுக்கு அவன் அவ்வளவு குளோபல் ஆடி. ஹாலிவுட் ஆக்டர் வரைக்கும் வந்து இந்திய சினிமானா எல்லாருக்குமே வந்து ஃபர்ஸ்ட் ஷாருக் கான் நேம் தான் வரும். அவ்வளோ குளோபலான ஆள். அவன் 2000 கோடி அடிச்சான், டங்கி பண்ணிச்சாங்க. டங்கி 450 கோடி தான் பண்ணிச்சு ப்ரோ. இப்ப அதை கம்பேரிசன் பண்ணி போட்டாங்கன்னா அவங்க எவ்வளவு ஒரு காமௌண்டா கூதியா இருப்பாங்க. இல்ல ஏன்னா 2 ஜானர்ன்ற அப்புறம் ராதேஷாம் பண்ணான் பிரபாஸ். ராதேஷாம் கரெக்ஷன் வந்துச்சா? இல்ல அவ்வளவுதான். அது சிம்பிள்ரா. இவங்க ஒரே வருஷம், நான் மத்ததை விட ஒரே வருஷத்துல நீங்க நடிச்சது பண்ணதான் உங்க படம் அடுத்த படம் பண்ணிச்சா அவங்க கேட்டா அவங்க எங்கேயும் போய் மூஞ்சி வச்சுப்பானுங்க. இவன் நண்பனுக்கோ இப்ப நான் நேர்கொண்ட பாருக்கு ஏன் பண்ணலன்னு கேட்டா அவங்க சிம்பிளா சொல்லுவானுங்க, அதுல ஃபைட் இல்ல இது இல்ல. ஏன் நீங்க குண்டு சட்டிலே குதிரை ஓட்டுற? பாத்தீங்கன்னா வாய்ஸ் லியோ பண்ண கலெக்ஷன் வாய்ஸ் அது பண்ண கலெக்ஷன் லியோ பண்ண கலெக்ஷனை போட்டு பண்ணிச்சாங்க கேட்டா ரெண்டும் கமர்ஷியல் தான். நீங்க அப்படி ஒன்றும் டிஃபரெண்டாலாம் அட்டெம்ப்ட் பண்ணல. அதே இது இவங்களுக்கும் வைக்கலாம், அஜித் ஃபேன்ஸுக்கும் வைக்கலாம். அதெல்லாம் வந்துட்டு நம்ம கேள்வி கிடையாது. இது வந்து அறிவு உள்ள அவங்களுக்கே புரியும். புரியலன்னா அறிவுலான்னு அர்த்தம், இல்லைன்னா ட்ரிகர் பண்ண போறான்னு அர்த்தம். நம்ம எதுக்கு பேசிக்கிட்டு போன வருஷம் வந்துச்சு படம் 2 படம். அவங்க அறிவு அவ்வளவுதான் அப்படி ஒண்ணும் பண்ணலையா? ஒண்ணுமே பண்ணலையா? இல்ல ரெண்டுமே ப்ரொடியூசர் கிளாஸ். நான் என்ன நீங்க ஒண்ணுமே பண்ணலன்றீங்க? ஒண்ணுமே பண்ணல. இது ப்ரோ ஒரு டேரக்டர் கூட சொல்லுவாரு ப்ரோ, பூர ரிப்போர்ட்டர் ஜெய்பி மாதிரி படம்லாம் ஒரு ஸ்டார் வந்துலாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு சொல்லுவாரு. எந்த அது இவரு ப்ரோ, அந்த ஃபேட்மேன் இந்தார் பர்ல அவரு தான் சொன்னாரு. சரியான சூப்பரா சிம்பிள்யா. இப்ப இங்க இருக்க எல்லா ஆக்டர் ஃபேன்ஸும் புரிஞ்சுக்க வேண்டிய, இப்ப லிங்குசாமி சொன்ன மாதிரி நீங்க கமர்ஷியல் மட்டும் பண்ணுங்கன்னா, இப்ப என்னோட இது என்னன்னா, நம்மால் கமல் ஃபேன் அதை மட்டும் எப்பவுமே மைண்ட்ல வச்சுக்கேன். அந்த ஆளு எப்பவுமே அவர் மாதிரிதான் பண்ணுவாப்புல. ஒரு கமர்ஷியல் பண்ணா இல்ல ஒரு கண்டென்ட் சொல்லுவாருல, லிங்குசாமியே சொன்னாரு ப்ரோ, அவர்கிட்ட கமர்ஷியல் படமா பண்ண சொன்னேன், ஆனா தானே சொல்றேன். பண்ணுவேன். இப்ப நம்ம சொன்னதை வந்துட்டு சொல்லுவாராம். இப்ப நான் சொன்னதான் மறுபடியும் அவன் டிரான்ஸ்லேட் பண்றான், தமிழ்ல டிரான்ஸ்லேட் பண்றான். அதுதான்டா நானும் சொன்னேன் லிங்குசாமி சொன்னான்னு. அதுதான்டா சொல்றேன். இப்ப என்னன்னா, இவர் வந்துட்டு இவர் ஐடியல் யாரை பார்த்து சினிமாவில் இன்ஸ்பிரேஷன் ஆனாரோ அவரை பார்த்து தான் வந்துட்டு அவர் மாதிரி தான் பண்ண முடியும். இப்ப நீ சூர்யா ஃபேனா இருக்குன்னா, இப்ப நீ ரியல் லைஃப்ல ஒரு மேனரிசம் பண்ற, இல்ல ஒரு ட்ரெஸ் சூஸ் பண்றேன்னா நீ யார மாதிரி பண்ணுவ? சூர்யா மாதிரி தான் பண்ணுவேன். புரியுதா? உனக்கு பிடிக்காத ஆக்டர் மாதிரி பண்ண மாட்டீல்ல, இல்ல வேற யாருக்கும் ஃபேவரட் ஆக்டரோ பண்ண மாட்டீல்ல, அவர் மாதிரிதான் பண்ணுவாரு. இப்ப சிம்பிள். இப்ப ரஜினி ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு கொடுத்துருப்பாப்ல, நான் தொட்டதை அவர் தொட்டாரு, அவர் தொட்டதை நான் தொடலான்னு. அது மாதிரிதான் இப்ப கமல் வந்து ஒரே படத்துல இண்டஸ்ட்ரி ஹிட்டரும் கொடுத்துருக்காரு, நேஷனல் அவார்டும் அடிச்சிருக்காரு. ஓகே, அந்த மாதிரி ரேரு. அந்த மாதிரிதான் இவர். இப்ப நம்மளால வந்து கலெக்ஷனும் பண்ணுவாப்ல, இங்கிட்ட உட்காந்துக்கிட்டு இது பிலிமோகிராஃபியும் சூஸ் பண்ணி அந்த மாதிரி நல்லா பண்ணுவாப்ல. அது மாதிரி இது வந்து ஒரு ரேர் பீடர் நம்மளால.
இவங்கள வந்து நம்ம இவங்களோட எல்லாம் கம்பேர் பண்ணா அவங்க லிஸ்ட்லயே வர மாட்டானுங்க. சொல்லப்போனா அவங்க நம்ம லிஸ்ட்லயே கிடையாது. நம்ம ஏதோ நம்ம ஒரு தனி ட்ராக்ல ஓடிட்டு இருக்கோம். அவன் தூரமா வந்து சேஃபா ஓடிட்டு இருக்கான். அவ்வளவுதான். நம்ம முள்ளு இருக்கிற பாதையில ஓடிட்டு இருக்கோம். அவன் நல்லா கிளீன் பண்ண பாதையில ஓடிட்டு வந்துட்டு பாத்தியா நான் கொஞ்சம் முன்னாடி போயிட்டேன் அப்படின்னாலோ, இல்ல பாத்தியா நான் எவ்வளவு நல்லா அப்படின்னாலும் அது வந்து கம்பேரிசனே கிடையாதுன்றேன். ஏன்னா அவங்க டிஃப்ரெண்ட் அட்டம் பண்ணப்போ அவங்க என்னத்தை கிழிச்சாங்கன்னு நம்ம எல்லாத்தையும் பார்த்தோம் பாஸ்ட்ல. இப்ப சொன்ன மாதிரி வந்துட்டு அவன் நண்பன்ல டிஃப்ரெண்ட் அட்டம் தான் பண்ணான், பாராட்டலாம், வாழ்த்துக்கள். கலெக்ஷன் என்ன பண்ணுச்சு, இவன் நேர்கொண்ட பிறகு டிஃப்ரெண்ட் அட்டம் தான் பண்ணான், வாழ்த்துக்கள். எங்காலே வாழ்த்தினாரு, பொக்கையெல்லாம் அனுப்புனாரு, வாழ்த்துக்கள். கலெக்ஷன் எவ்வளவு போட்டுச்சு, ஒன்னும் நொட்டலையில. அப்போ உனக்கு பேசுறதுக்கு தகுதி கிடையாது. நீ வந்து வருஷத்துக்கு நீ வந்து 50 படம் பண்ணதுக்கு அப்புறம் எப்பயாவது அத்தி பூத்த மாதிரி ஒரு வாட்டர் டிஃபரெண்ட் அட்டன் பண்ற. நாங்க ஒவ்வொரு படத்துலயும் பண்ணிட்டு இருக்கோம். நீ நானும் லீக்கே கிடையாது, நீ எனக்கு ஈக்குவலே கிடையாது. அவ்வளவுதான் மேட்ரு. ப்ரோ விடாமுயற்சியே டிஃப்ரெண்ட் அட்டம் தானே ப்ரோ. அதான் சொல்றேன், விடாமுயற்சி டிஃப்ரெண்ட் அட்டம். நீ ஜிபி வந்தப்போ அன்னி தின்னையா, விடாமுயற்சி ஏன் திங்கலன்றேன். அதெல்லாம் பி அட்டம் ஜிபில இதே தாண்டா அவங்களுக்கு. அதாவது டிஃபரெண்ட் அட்டம்ப்டா. இங்கிட்டு வந்துட்டு உனக்கு கோட்டு இல்லையோ ரெண்டையும் கம்பேர் பண்ணுவோம் வா, ரெண்டும் கமர்ஷியல் தான். அதுல பண்ணது இதுல பண்ணியா கம்பேர் பண்ணுவோமான்னு கேட்டா சொல்லிக்கிருவானுங்க சும்மா. நீ பண்ணியா, நீ எங்கால மாதிரி ஏதாவது ரிஸ்கா பண்ணியா, ஏதாவது அட்டம்ப்ட் எடுத்து பண்ணியா, இல்ல புது ட்ரை பண்ணியா, அப்பவா எங்களோட ஈக்குவலாவா. அதை விட்டுட்டு ஏன்னா நாங்க ரெண்டத்தையும் பண்ணி முன்னா நிக்கிறோம். ஏன்னா எங்களை மாதிரி ரெண்டத்தையும் பண்ணாம பாதி பேர் காணாமையே போயிட்டான், பாதி பேர் எங்களுக்கு பின்னாடி நிக்கிறான். நான் எந்தெந்த ஆக்டர் நான் சொல்ல விரும்பல. எங்களுக்கு ஒரு காலத்துல எங்களுக்கு ஈக்குவலா இருந்து ரெண்டத்தையும் பண்ணவன் பாதி பேர் இல்ல. நான் சொல்றேன், நான் இப்ப இவங்களுக்கு ரேஞ்ச் என்னன்னு புரிய வைக்கணும்னா, அவர் வந்துட்டு விளையாண்டு இருக்காரு குழந்தை கூட. பாதி பேர் வந்துட்டு பின்னாடி நிக்கிறான், பாதி பேர் எங்களோட ட்ராக்லயே இல்ல. நாங்க ரெண்டத்தையும் பண்ணி சேஃபா முன்னாடி போயிட்டு இருக்கோம், உனக்கு ஈக்குவலா வந்துகிட்டு இருக்கோம், உன்னையும் தாண்டி போயிட்டு இருக்கோம். நீ வந்துட்டு நீ உன்னை மட்டும் பண்ணிட்டு வந்துட்டு இது எப்படின்னா, நீ வந்து ஒரு டிகிரி முடிச்சவனுக்கு 2 டிகிரி முடிச்சுட்டு வேலைக்கு போறவனுக்கு வித்தியாசம். நீ ஒரு டிகிரி மட்டும் முடிச்சுட்டு ஒரு வேலையில போய் உட்காந்துட்டு நான் எவ்வளவு சம்பாதிக்கிறேன்னு கேட்கறேன். நாங்க 2 டிகிரி முடிச்சுட்டு உன்னை தாண்டி போயிட்டு இருக்கோம். உனக்கு எனக்கு ஈக்குவலே கிடையாது. ஆத்ரே ப்ரோ டிகிரி இல்ல, ஸ்கூல் கூட ஃபினிஷ் பண்ணல ஒருத்தர். போறவனுக்கு ஒரு ஷிஃப்ட். சரி ப்ரோ, டாபிக் மாத்திடுவோம் ப்ரோ. இவங்க அப்புறம் இதுக்கு ட்ரிகர் பண்ணி ட்ரிகர் ஆயிடுவாங்க. இல்ல இதுக்கெல்லாம் ஆயிட்டு போட்டோம். இப்ப நம்ம வேற எதுவும் தப்பா ஒண்ணும் பண்ணி எதுவும் பேசல. இல்ல ரியாலிட்டி செக் இல்ல, ஜஸ்ட் ரியாலிட்டி செக். அதெல்லாம் எனக்கெல்லாம் ஒரு 100 ஸ்பேஸ் போட்டிருப்பான்டா, நாளைக்கு இங்க வாடா அப்படின்ட்டு. ஆத்திரே அப்புறம் இப்போ ஒரு ஸ்பேஸ் ஓடுன்னு நினைக்கிறேன். மணி வர 11 மணி கீழே இல்ல ஒருத்தர் சொல்லுவான், ஆத்திரே அப்புறம் இதுக்கு முன்னாடி ஸ்பேஸுக்கே வரல, நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஆத்திரே அப்புறம் எப்போ வந்தாரோ அவருக்கு பாயிண்டா பேச ஆரம்பிச்சாரு, இங்க எல்லாரும் ட்ரிகர் ஆரம்பிச்சுட்டான். இல்ல அதான்டா, இப்ப நம்மளாம் பாயிண்டா பேச ஆரம்பிச்சா அவங்க அப்படிதான் ஆவானுங்க. ஏன்னா அவங்களுக்கு பதில் இருக்காது. நம்மளா இப்ப எடுத்து பேசணும்னு வச்சுக்கேன், அவனுக்கு பதில் இருக்குமானா கிடையாது. அப்ப அதான் நம்மளுக்கு வந்து திமிர் இருக்கும்ல. இப்ப நம்ம எல்லா ஸ்கில்லையும் கத்துக்கிட்டு நம்ம எல்லாத்தையும் பண்ணி நாங்க போயிட்டு இருக்கோம். நீ ஒண்ணுமே பண்ணாம சேஃப்ல ஆடிட்டு இருக்க. நீ நானும் ஒன்னா கேட்டா கிடையாது, கண்டிப்பா கிடையாது. எங்களுக்கு எடுத்து கட்டுறதுக்கு 1000 இருக்கு, உனக்கு எடுத்து கட்டுறதுக்கு கலெக்ஷன் மட்டும் தான் இருக்கு. கலெக்ஷன் மட்டும் இருக்கா, இந்த கருப்பு தூக்கி போ அப்படின்னு பிஸ்கட் தூக்கி போட்டு பொத்திட்டு ஓரமா நின்று போயிட்டே இருக்கணும். அவ்வளவுதான். எங்களை ட்ரிகர் பண்ணாதன்ட்டு நீயே பண்ணி விட்டுட்டே. இல்ல சொல்றேன் ஜஸ்ட். அவங்க இப்ப பாருங்க, நாளைக்கு அன்னைக்கு வீடியோ போட்டாங்க யாருக்கா, அதிகாலையில ஒருத்தர் வந்து புலம்பிட்டு இருந்தானே, அவன் அந்த மாதிரி வந்து ஒரு நாள் புலம்ப போறான் நாளைக்கு. போலீஸ் கமெண்ட் கீழே பாருங்க எப்படி கதறுவாங்கன்ட்டு. சரி ஓகே, முடிஞ்ச வரை எல்லாரும் முத நாள் பாத்துருங்க. முத நாள் செகண்ட் டைம் பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க, ஃபேமிலியோட போயிட்டு. முடியலையா நீங்க மட்டுமா செகண்ட் டைம் பார்க்க ட்ரை பண்ணுங்க, ஓகேயா? ஒரு சனி ஞாயிறு வரைக்கும் நீங்க கால் பண்ணி வைக்க ட்ரை பண்ணுங்க. சொல்லு ப்ரோ, ஃப்ரெண்ட்ஸ் கூட்டிட்டு போங்க, ஃபேமிலி எல்லாம் சொல்லு ப்ரோ. ஆமா ஆமா, அதைத்தான் சொல்றேன். முடிஞ்ச வரைக்கும் உங்க சர்க்கிள் எல்லாருக்கும் போட்டு போனேன். ஒரு 10-15 பேருக்கு டிக்கெட் போட்டு கூட்டு போவேன். கருப்புக்கு அப்படிதான் போனேன்.
அது மாதிரி அந்த மாதிரி போட்டு கூட்டு போம். அவ்வளவுதான். அதர் ஆக்டர் ஃபேன்ஸ் சொல்றேன். நம்ம பசங்க நம்மளே வந்துருவானுங்க. அது மாதிரி கூட்டு போயிட்டு என்னதான் ஆன்லைன்ல அடிச்சுக்கிட்டாலும் ஆஃப்லைன்ல ஓரளவு ஹெல்த்தியா இருக்கணும். ஏன்னா நானும் அப்ப என்னதான் இங்க எவனாவது எழுதுனாலும் வந்துட்டு நான் வந்து எல்லார் படத்துக்கும் போவேன். இப்ப நான் சிங்கப்பூர்ல இருந்தப்போ வந்துட்டு ஜிபியூக்குலாம் வந்துட்டு அங்க ஃப்ரெண்டு ஒருத்தர் கூட்டு போனாப்புல வந்து என்னை பிக்கப் பண்ணி கூட்டு போய் நைட் ஷோ போய் பார்த்துட்டு வந்தேன் ஜிபியூலாம். அது மாதிரி மாறி மாறி நான் கூட்டு போவேன். இப்போ என் ஃப்ரெண்டு என் கூடவே ஒர்க் பண்ற ஒருத்தன் வந்துட்டு கோல்டுக்காவன் தான் கூட்டு போனான். நான் அவனை கங்கோவுக்கு தான் கூட்டு போனேன், ரெட்ரோ கூட்டு போனேன். அதெல்லாம் ஆன்லைன்ல சொல்றதுதான். இப்ப கங்குவாக்கே வந்துட்டு அவன் ஆன்லைன்ல வரவெல்லாம் பார்த்துட்டு இது படம் நல்லா தான் இருக்கு, ஆன்லைன்ல ஏன் அப்படி பண்றேன்ற மாதிரி தான் கேட்டான். மாம்ஸ் அப்போ அந்த ஜனநாயகன் கூப்பிடும்போது என்ன சொன்னீங்க? இல்ல அவன் சிங்கப்பூர்ல இருக்காருல. இப்ப நான் இப்ப இல்லையே இங்க இல்லைன்னா நான் போயிருப்பேன். எனக்கு இது பார்க்க பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லை. கண்டென்ட் ரீதியா நான் மோஸ்ட்லி எல்லா படமும் பார்த்துருக்கேன் மேம். கோட்டு வரைக்குமே எல்லா படமும் நான் தேட்டர்ல பார்த்துருக்கேன். இது வந்துட்டு அந்த அளவுக்கு இம்ப்ரெசிவா பார்க்கணும்னே தோணல. ஏன்னா சிம்பிள். ஒரு படம் படமா இருந்தா நான் போய் பார்ப்பேன். அது மொக்கையா இருக்கோ இதுவா இருக்கோ ஒரு செலிப்ரேஷனுக்காக. இது வந்துட்டு ஒரு அவங்க டிவிக்கு பிரச்சாரம் மாதிரி இருக்கு, அது எதுக்கு நான் போய் பார்க்கணும்னு சொல்லிட்டு நான் பார்க்கலாம். அவ்வளவுதான் மேட்டர். இது வந்து இதுக்கு ஆன்லைன்ல லீக் ஆனப்போ அதான். அதான் அது ஒரு இன்ட்ரெஸ்டே இல்ல. வழக்கமா நானே FDFS போயிருவேன். இப்போ நான் மோஸ்ட்லி எல்லா நான் சொல்றேன், நான் பிகிலுக்கே வந்துட்டு என் வீட்லயே இருக்காங்கடா, எங்க அக்கா பசங்க எல்லாம் வந்துட்டு இருக்காங்கடா பிகிலுக்கு, எல்லாம் விஜய் ஃபேன்ஸ் தான். நான் பிகிலுக்கு எல்லாம் கூட்டு போனேன். வாரிசுக்கு நான் 2 வாட்டா பாக்குற மாதிரி ஆயிடுச்சு தேட்டர்ல ஃபேமிலி கூட. அது பண்றதுதான். என்னதான் ஆன்லைன் நீங்க அடிச்சுட்டாலும் ஆஃப்லைன்ல ஓரளவு முடிஞ்ச வரைக்கும் மாத்தி மாத்தி நீங்க கூட்டு போங்கடா. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வாரிசுக்குலாம் FDFS எல்லாம் போய் சண்டை எல்லாம் செஞ்சோம். விஜய் ஃபேன்ஸ் கூட சேர்ந்து சண்டை. எதுக்கு மாம்சே உள்ள இருக்க இன்னொரு அணில் வெளியே வந்துட்டாரா? இல்ல அந்த கொட்டடிக்கிறவங்க கூட சண்டை இழுத்தாங்க. அவனுங்க உள்ள கத்திய சொல்லிட்டு வந்து நிக்கிறாங்க. கொட்டடிக்கிறவங்க கொட்டையை கடிச்சிட்டாங்களா? ஆமா, போட்டு பாத்ரூம்ல போய் ஒருத்தனை அடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவன் உள்ள கத்திய சொல்லிட்டு வைக்காங்க. படம் முடிஞ்ச யாரு இது? சாக்கோ. இல்ல மணி ப்ரோ, சூப்பர் ப்ரோ, சூப்பர். அதுக்கப்புறம் அடிச்சவனை கூட்டு போய்